ஒரு பிள்ளை வெகு நேரமாகியும் இரவு வீட்டுக்கு வரவில்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள், அந்த பிள்ளை சாரதா வீட்டில் சாப்பிட்டு விட்டு அங்கேயே தூங்கிவிட்டதென்று. ஒரு குடும்பத்தில் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை உண்டென்றால் விலக்கிக் கொள்ளுங்கள், அது சாரதா வீட்டில் தீர்க்கப்படும் என்று. வாகையூரில் அனைவராலும் விரும்பப்படும் ஒரு பெண்மணிதான் சாரதாம்மாள். வீட்டில் விறகடுப்புதான், நெருப்பு அணைந்ததே இல்லை. யார் இந்த சாரதாம்மாள்? கடந்த கால கதையை கால் நிமிடத்தில் சொல்லிவிடலாம், கேட்க தயாராகுங்கள். இப்போது வயது 45. 20 வயதில் திருமணம். கணவர் துளசிராமுக்கு மலேசியாவில் மளிகை கடை. அண்ணன் பசுபதி, அவரும் மலேசியாவில்தான். 21வது வயதில் மகள் சித்ரா பிறந்தாள். இப்போது கடலூரில் தனி குடித்தனம் நடத்துகிறாள். 26வது வயதில் மகன் சஞ்சீவன். 27வது வயதில் விதவை. சஞ்சீவனை போது துளசிராமனின் நெஞ்சில் முகம் புதைத்தது சாரதா சொன்னார். 6 ஆண்டு கால திருமண வாழ்வில் நாம் சேர்ந்திருந்தது 60 நாட்கள்தான். அங்கு நடத்தும் கடையை ஏன் நடத்தக்கூடாது? துளசிராம் ஆமோதித்து சொன்னார். அதற்கு தான் ஏற்பாடு செய்கிறேன் சாரதா. பூவை விட கேவலமானது இந்த வாழ்க்கை. பொறுத்திரு, 6 மாதத்தில் வந்து விடுகிறேன். 6 மாதத்தில் மரணம் அவருக்கு விசா கொடுத்து விட்டது. துளசிராமின் கடையை அண்ணன் பசுபதியே நடத்துகிறார். அப்பா வழிவந்த பூர்வீக வீடு. ஆண்டுக்கு 30 மூட்டை நெல் வரும் போக்கிய நிலங்கள். அவ்வப்போது பசுபதி அனுப்பும் பணம் கால் நிமிடம் கூட ஆகியிருக்காது. இதுதான் சாரதாவின் கதை. மகன் சஞ்சீவன் +2 தேர்வை அதிகப்படியாக 2 முறை எழுதி தோற்று சாரதாவிடம் இருந்த காசையெல்லாம் வாங்கி கொண்டு இப்போது துபாயில் துள்ளுகிறான். அவன் நாட்குறிப்பில் குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கொடுத்ததாக கணக்கிருக்கும். அம்மாவுக்கு அனுப்பியதாக ஒரு 50 ரூபாய் கூட இருக்காது. அவன் இருக்கும்போதே கூட உப்பு சீனி சாரதா தான் வாங்கி வர வேண்டும். அவனால் சாரதாவுக்கு எந்த உதவியும் இல்லை. சாரதாவுக்கு மறுமணம் செய்ய முயன்றார்கள் பலர். சாரதா சொன்னார், என் வேருக்கு வேறொருவர் நீரூற்றினால் என் பிள்ளைகள் வெம்பி விடுவார்கள். மறுமணம் செய்து கொள் என்பதும் மரணித்து விடு என்பதும் எனக்கு ஒன்றுதான். துபாயில் இருக்கும் சஞ்சீவனிடமிருந்து ஒரு தகவல் வந்தது. அடுத்த மாதம் ஊர் வருகிறானாம். பெண் பார்க்க சாரதா எல்லோருக்கும் சேதி அனுப்பினார். படிப்பில்லை என்று சிலர், பணமில்லை என்று சிலர், சொத்தில்லை சிலர், பொறுப்பில்லை என்று சிலர் ஓரம் கட்டினார்கள். சாரதா முயற்சியை விடவில்லை. சஞ்சீவன் வந்து சேர்ந்தான். 1 வாரம் இருந்தான். பிறகு சொன்னான், என் நண்பன் மலேசியாவில் தொழில் தொடங்க போகிறானாம். என்னையும் பங்குதாரராக சேர சொல்கிறான். நான் உடனே மலேசியா போக வேண்டும் என்று. திருமணத்திற்கு ஆசைப்பட்டவன் எந்த ஏற்பாடும் செய்து கொண்டு வரவில்லை. இருக்கும் காசோடு சாரதாவிடம் இருந்ததையும் வாங்கி கொண்டு மலேசியா புறப்பட்டு விட்டான். 15 நாளில் வந்து விடுவானாம். மலேசியாவில் அப்பா வைத்திருந்த கடையையோ தான் பசுபதி மாமாவையோ கூட பார்க்கவில்லை. அங்கு சாந்தாராம் என்ற மனிதனின் தொடர்பு கிடைத்தது. சாந்தாராம் வாகையூருக்கு பக்கத்து ஊரான சோலைப்பட்டினத்தை சேர்ந்தவர். சஞ்சீவனை ஒரு மதியம் சாப்பிட அழைத்தார். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது சாந்தாராம் சொன்னார், தம்பி, உங்கள் தகப்பனாரை நான் நன்கு, உங்கள் தாயார் சாரதாம்மாவையும் எனக்கு உங்களுக்கு பெண் பார்த்து கொண்டிருப்பதாக அறிகிறேன். இதுவரை ஏதும் அமைந்திருக்காவிடில் என் பெண்ணை தருகிறேன். எனக்கு படிப்பு வேண்டாம், பணம் வேண்டாம், சொத்து வேண்டாம். திருமணத்திற்கு பின் நீங்கள் வீட்டோடு வந்துவிட்டால் நிர்வகிக்க துணையாக என் பேச்சை கேட்டு என் வீட்டு பிள்ளையாக இருக்க வேண்டும். புகைப்படங்கள் கைமாறின. சஞ்சீவன் சம்மதித்தான். ஊருக்கும் திரும்பினான். சம்பிரதாயத்துக்காக சாரதா சோலைப்பட்டினத்துக்கு வந்தார். சாந்தாராமும் வாகையூருக்கு வந்தார். எந்த தேதியில் திருமணம் வைத்து கொள்ளலாம் என்று மட்டும்தான் கேட்டார். வேறு எந்த தகவலும் அவர் பேசவில்லை. சாரதா 10 பேரை மட்டும் அழைத்து சென்றார். திருமணம் முடிந்தது.
சஞ்சீவனை விட்டுவிட்டு சாரதா வாழையூருக்கு வந்துவிட்டார். சோலைப்பட்டினத்தில் புது வாழ்க்கையில் நுழைந்தான் சஞ்சீவன். மாப்பிள்ளை மாப்பிள்ளை என்று மகுதி ஊதினார்கள். பாம்பாக ஆடினான் சஞ்சீவன். 6 கரிகளோடு தான் எப்போதும் சாப்பாடு. பல்குத்தும் குச்சி கூட வைத்தார்கள். அடுத்த வீட்டுக்கு கூட மாமனாரின் குளிரூட்டப்பட்ட அம்பாசிடர் காரில் சென்றான். 4-5 ஆண்டுகள் ஓடின. இதற்கிடையே துபாய்க்கும் 2 முறை சென்று திரும்பிவிட்டான். வாழையூர் தாயார் சாரதாம்மாள், அக்காள் சித்ரா எல்லோரும் அவன் நினைவிலிருந்து வெகு தூரம் விலகிவிட்டார்கள். சாரதா வாழையூரில் சில நாட்கள், கடலூரில் சில நாட்கள் என்று பொழுதை கழித்தார். ஒரு நாள் வாழையூருக்கு வந்தபோதுதான் அந்த விவரம் நடந்திருந்திருக்கிறது. தன் உடம்பில் பெட்ரோலை ஊற்றி யாரோ நெருப்பு உணர்ந்தார் சாரதா. சாரதாவின் அந்த பூர்வீக வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு இன்னொரு புது பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. மொத்த உடம்பும் பற்றி எரிவது போல் உணர்ந்த சாரதா உடனே அண்ணன் பசுபதியுடன் தொடர்பு கொண்டார். பசுபதி ரொட்டியை தின்று கொண்டே பேசினார். ஆம், நான் தான் பூட்டு போடச் சொன்னேன். அது அப்பா வீடு, எனக்கு தான் சேர வேண்டும். உன் பிள்ளைகள் வளரட்டும் என்று விட்டு வைத்திருந்தேன். நீ உன் பிள்ளைகளுடன் இருந்து கொள். சாரதா அழுதார். முக்கியமாக பல சாமான்கள் இருக்கின்றன. எதுவுமே கேட்காமல் இப்படி இடியை இறக்கிவிட்டீர்களே. போக்கிய நிலங்களை, மற்றபடி எதை வேண்டுமானாலும் எடுத்து, எனக்கு ஒன்றுமே வேண்டாம். எனக்கு செலவுக்கு கூட தர வேண்டாம். இந்த வீட்டை மட்டும் என்னிடமிருந்து பிரிக்காதீர்கள். அது நான் 40 ஆண்டுகளாக வாழ்ந்த பல நல்ல காரியங்கள் நடந்த வீடு. நீங்கள் சம்மதிக்காவிட்டால் எனக்கு செத்து போவது மட்டும்தான் விடுதலையாக இருக்கும் அண்ணே என்றார். அதை கேட்டாரோ இல்லையோ, மறுமுனையில் ஃபோன் வைக்கப்பட்டு விட்டது. இதற்கிடையில் துபாயிலிருந்து சஞ்சீவன் வந்திருப்பதாகவும் சோலைப்பட்டினத்தில் அவனை பார்த்ததாகவும் ஒரு தகவல் வந்தது. சாரதா சோலைப்பட்டினம் சென்றார். 7 ஆண்டுகளுக்கு பின் தன் சம்பந்தி வீட்டுக்கு செல்கிறார். அந்த 2 மாடி வீட்டில் பொத்தானை அழுத்து விட்டு காத்திருந்தார். 8 முழ வேட்டி ஒன்றை கட்டிய புடவை, பாலைவனமாக நெற்றி, கழுத்து, காது, மூக்கு, கைகள், செருப்பில்லாத கால்கள். தன் கணவர் இறந்ததிலிருந்து அவர் செருப்பு அணிந்திருக்கவில்லை. அந்த மே மாத வெயிலில் புழுங்கி கொண்டிருந்தார் சாரதா. அம்பாசிடரில் சில நண்பர்களுடன் வந்த சஞ்சீவி சாரதாவை கவனித்து விட்டான். காரை நிறுத்தாமல் ஓட்டிச் சென்றான். அந்த கோலத்தில் தன் தாயாரை அறிமுகப்படுத்துவதை கேவலமாக அவன் நினைத்தான். சஞ்சீவன் நண்பர்களை இறக்கிவிட்டு ஒரு வேப்ப மரத்தடியில் நின்று கொண்டு ஒரு பையனை அனுப்பி சாரதாவை அழைத்து வரச் சொன்னான். சாரதா வந்தார். முகத்தை ஏறிட்டு பார்க்கவில்லை. ஆனால் சஞ்சீவனை ஏறிட்டு பார்த்தார் சாரதா. சஞ்சீவன் கேட்டான், இந்த கோலத்தில், இந்த வெயிலில் ஏன் இங்கு வந்தீர்கள்? சாரதா சொன்னார், கொஞ்சம் உட்கார வேண்டும் ஐயா, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் வேண்டும். பக்கத்து மளிகை கடையிலிருந்து கள்ளிப்பலகையில் கோர்த்த ஸ்டூல் ஒன்று வந்தது. பித்தளை டபரா டம்பலில் ஒரு காபி வந்தது. அமர்ந்து கொண்டார் சாரதா. குனிந்தபடி பேசினார். கண்ணீர் தன் பாதங்களில் இறங்கியது. என் வீட்டில் உன் மாமா பூட்டு போட்டு விட்டார். 40 ஆண்டுகளாக நான் வாழ்ந்த வீடு, நீ பிறந்த வீடு. நீ பேசினால் அவர் மனம் மாறக்கூடும். பேசு. இதுதான் அவரின் ஃபோன் நம்பர். அந்த தாளை சஞ்சீவன் வாங்கவில்லை. அவன் சொன்னான், அதோ தெரிகிறதே, அதுதான் இங்கு நான் புதிதாக கட்டும் வீடு. நாளை கான்கிரீட் 1 லட்சம் தேவைப்படும். அதற்காக அலைந்து கொண்டிருக்கிறேன். அந்த மாட்டு கொட்டகை வீட்டுக்காக உன் அண்ணனிடம் என்னால் பேச முடியாது. நீ சித்ராவிடம் போய் இருந்து கொள். மற்ற சேதியை பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு ஒரு 1000 ரூபாவை அந்த டபராவுக்கு அடியில் வைத்து ஊருக்கு திரும்பச் சொன்னான் சஞ்சீவி. சாரதா விருட்டென்று எழுந்தார். இந்த பணத்தை உன் கான்கிரீட் செலவுக்கு என் பங்காக வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு விடுவிடுவென்று நடந்தார்.
மசாலா தடவிய கோழித்துண்டு அந்த வெயிலில் வெந்துவிடும். அந்த வெயிலில் காலில் செருப்பின்றி நடந்ததை பார்த்து கொண்டே நின்றான் சஞ்சீவி. சாரதா நேராக ராமேஸ்வரம் சென்று விட்டார். பிடுங்கி போட்ட நாற்று போல் ஆனார் சாரதா. ராமேஸ்வரத்தில் ஒரு காப்பகம் இருக்கிறது. அதன் தலைவர் சாரதாவுக்கு தெரியும். 2-3 நாட்கள் அங்கேயே தங்கிவிட்டார். இங்கே சித்ரா தன் அம்மாவை தேடி பல பக்கமும் ஆள் விட்டு கொண்டிருந்தார். வெள்ளச்சாமி விவரத்தை சொல்லி அனுப்பி உடனே புறப்பட்டு வர சித்ராவும் தன் கணவரை அழைத்து கொண்டு புறப்பட்டு விட்டார். சித்ரா வரும் தகவலை சாரதாவிடம் சொன்னார் வெள்ளைச்சாமி. அன்று மாலை வரும் ரயிலுக்காக காலையிலிருந்தே அந்த ரயில் நிலையத்தில் அலைமோதி கொண்டிருந்தார். ரயில் வந்து சேர்ந்தது. சித்ரா தன் கணவருடன் இறங்கினாள். சாரதா கட்டிப்பிடித்து அழுதார். வெள்ளச்சாமியும் அங்கு வந்து விட்டார். ரகசியமாக சித்ரா காதில் சொன்னார், தற்கொலைக்கு முயற்சி செய்கின்றால் உடனே இங்குள்ள மனநல மருத்துவர் சவுந்தரராஜனிடம் செல்லுங்கள். சவுந்தரராஜன் மருத்துவமனை. சாரதாவை சோதித்தார் மருத்துவரை. இரத்த அழுத்தம் எகிரி இருந்தது. இசிஜி கிறுக்கியது. எதையோ பிடிப்பது போல் கையை தூக்குவதும் இறக்குவதுமாக இருந்தார் சாரதா. மருத்துவர் சொன்னார், இவரை உடனே தூங்க வைக்க வேண்டும். மின்சாரம் சிகிச்சை உடனே செய்ய வேண்டும். சித்ரா சிகிச்சைக்கு ஒப்புக்கொண்டார். அந்த அறை மின்சார சிகிச்சைக்கு தயாரானது. சாரதா கிடத்தப்பட்டார். அந்த இரும்பு துண்டை தொண்டையில் வைத்து உடம்பு மொத்தமும் 3 அங்குலம் பறந்து விழுந்தது. பற்கள் இடுக்கி கொண்டன. உதடு கடிபட்டது. இரத்தமும் உமிழ்நீரும் ஒழுகியது. அங்கு சஞ்சீவி கேரம் விளையாடி கொண்டிருந்தான். அம்மாவை பார்க்க சகிக்காமல் முகத்தை மூடி தேம்பினாள். கணவர் ஆறுதல் சொன்னார். சிகிச்சை முடிந்தது. உப்பில்லாத ஒரு கஞ்சி உணவு வந்தது. அதை சாப்பிட முடியாமல் குமட்டினார். அங்கே சஞ்சீவி கழுத்து வரை தின்றுவிட்டு பல்குத்தி கொண்டிருந்தான். மருத்துவர் ஏகப்பட்ட மாத்திரைகளை கொடுத்தார். அத்தனையும் தூக்க மாத்திரையாம். 6 மாதம் சிகிச்சை தேவையாம். அடுத்த வாரம் மீண்டும் அழைத்து வர சொன்னார். அம்மாவை அழைத்து கொண்டு கடலூர் வந்து சேர்ந்தாள் சித்ரா. சாரதாவை தேடி ஒரு ஆள் வந்தார். சாரதா எப்போதோ வாங்கி போட்டிருந்த மனைக்கட்டு அவருக்கு வேண்டுமாம். 5 லட்சம் தருவதாக சொன்னார். உடனே சம்மதித்தார் சாரதா. மிக தைரியமாக சித்ராவுடன் பத்திரப்பதிவு அலுவலகம் சென்றார். கையெழுத்து போட்டார். கைமாறியது 5 லட்சம். 4 லட்சத்தை சித்ராவிடம் கொடுத்துவிட்டு 1 லட்சத்தை சஞ்சீவனிடம் கொடுக்க சொன்னார் சாரதா. நம் உறவினர்கள் எத்தனையோ பேர் ஒரு வேலை சோறில் உயிரை கழுவி கொண்டிருக்கிறார்கள். இந்த 1 லட்சத்தை அவர்களுக்கு பிரித்து கொடுக்கலாம். இந்த பணத்தின் அருமையை சஞ்சீவன் உணரமாட்டார் என்றார் சித்ரா. சாரதா சிரித்தார். உடனே அழுதார். மீண்டும் சிரித்தார். கொஞ்சம் தண்ணீர் கேட்டார். அந்த டம்ளரை கையில் வைத்து கொண்டே சொன்னார், நீ அவனை தேடி போகக்கூடாது சித்ரா. நான் செத்துப்போன செய்தி கேட்டு அவன் வருவான். நிச்சயம் அவன் வருவான். கண்ணீராவது சிந்துவான். எனக்காக இன்று வரை அவன் எதையுமே இழந்ததில்லை. எனக்காக 2 சொட்டு கண்ணீரை கூட அவன் இயக்கக்கூடாது. அந்த கண்ணீருக்கு விலைதான் இந்த 1 லட்சம். சொல்லி முடித்ததும் டம்ளர் டக் என்று விழுந்து குதித்தது. அந்த சிரிப்பு உதட்டிலேயே நின்று கொண்டது. கலவரமின்றி கண்கள் மூடிக்கொண்டது. அந்த கண்கள் பிறகு திறக்கவே இல்லை. இப்படியும் இருக்கிறார்கள் சில மகன்கள். சாரதாவின் கண்ணீர் அவனை நிச்சயம் பழி வாங்கும். இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.